ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன லஞ்ச் பண்ணுறங்கிறதே வீட்டில் இருக்கிற எல்லா பெண்மணிகளுக்குமே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க்குன்னே சொல்லுவேன். அந்த சேலஞ்சிங்கான டாஸ்கில் ஒரு வித்தியாசமான இது நான் பண்ணேங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது அன்னப்பூர்ணாவில் வாங்கின பருப்பொடி தான். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆனியனு, ஒரு 4-5 கார்லிக்கு, ஒரு சின்ன வரமிளகா, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கறி லீவ்ஸுங்க. ஸோ இதெல்லாம் தான் வச்சு பண்ண போகிறேன். இதில் எதுக்கு ஸ்பூன் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? வேறு என்னங்க, இந்த பருப்பு பொடி எவ்வளோ அளவுன்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் வச்சுருக்கேன். இந்த பருப்பு பொடி வச்சு தாங்க ஒரு ரைஸ் பண்ண போகிறேன். அது ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ண போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் தேவைப்படும். அது எந்த அளவுங்கிறதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த அளவுன்னு சொல்லேன்னு பார்க்கலீங்களா? மறக்காமல் சொல்கிறேங்க. அப்புறம் அரிசியை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பாயில்டு ரைஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, அரிசி வேக வச்ச ரைஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. ஒரு வானொலி வச்சு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் பக்கத்தில் ஒரு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த சமையல் எண்ணெய்னாலும் ஓகேங்க. அப்புறம் ஒரு கடுகு 1/4 டேபிள் ஸ்பூனு. அப்புறம் உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் ரொம்ப அவசியங்க, அதையும் போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் கடலைப்பருப்பு அதை விட கொஞ்சம் கம்மியாகவும் போட்டுக்கோங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு கடுகு நல்லா பொரியணுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுற ப்ராசஸ் தாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் போடணுங்க. இதுதான் மெயின் இது. ஏன்னா எப்பயும் பண்ணுறது தான், புதுசாக பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இந்த கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு போட்டதுக்கப்புறமே இது லைட்டாக செவக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஒன்றொன்றையும் போட்டுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப இல்லைன்னா இது கருப்பாயிடும். அதனால தான் சொல்கிறேன், லைட்டாக சிகப்பாகும் போதே போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கார்லிக் போடுறேன், அதுக்கப்புறம் வெங்காயம், அப்புறம் மிளகா, அப்புறம் கறி லீவ்ஸுங்க, அதாங்க கருவேப்பிலை போட போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், லைட்டாக செவக்கும் போதே நான் வந்து கார்லிக் வந்து மேலேருந்து உதுத்தி விடுற மாதிரி போடுங்களேன், இல்லைன்னா ஒரே இடத்துல கட்டி மாதிரி ஒட்டிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் கார்லிக்காக நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்க்கெலாம் போடுவீங்களே, அந்த மாதிரி சின்ன சின்னதாக போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், நல்ல கமகமன்னு வாசனையாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா உதுத்தி போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தை தின்னாக கட் பண்ணிக்கோங்க, அதுதான் மெயின். ஸோ வெங்காயத்தையும் பார்த்தீங்கன்னா தின்னாக கட் பண்ணிட்டிங்கன்னா வதக்கிறக்கும் ஈஸியாக வதங்கிடும், நமக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்குங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, வரமிளகா ஏன் கம்மியாக போட்டிருக்கேன்னு பார்த்தீங்களா? ஏற்கனவே பருப்பு பொடியில் கொஞ்சம் காரம் இருக்குங்களே, அதனால தான் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற பருப்பு பொடிக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க, மிளகாயிலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொஞ்சம் காரம் இருக்கிறனால நான் கம்மியாக யூஸ் பண்ணுறேன். அது மாதிரி குட்டீஸ் எல்லாம் சாப்பிட்றனால அவ்வளோ காரம் சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் கடைசியாக என்னங்க, கருவேப்பிலை தூவிட்டு சாதத்தை போட வேண்டியதான். சாதத்தை போட்டுட்டேன். சாதத்தை போட்டதுக்கப்புறம் எவ்வளோ பருப்பு பொடி போடுறதையும் உங்களுக்கு காட்டுறேங்க. இந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் பருப்பு பொடி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் பருப்பு பொடி போட்டதுக்கப்புறமா நான் எல்லாத்தையும் காமிச்ச இன்க்ரீடியண்ட்டில் ஒன்று மறந்துருப்பேன்ல, அது எதையும் சொல்லிடுறேங்க. ஸோ நான் காமிச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸும் தான் நான் போட்டிருக்கேன். அதில் இன்னும் என்ன மறந்துட்டேன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? வேறு என்னங்க, நெய் தான். ஸோ நெய் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா செம்ம சூப்பரான பருப்பு பொடி சாதம் ரெடி ஆகிடுங்க. ஸோ நீங்கள் லஞ்சுக்கு சாப்பிட்றதா இருந்தால் இது உடனே சாப்பிட்டிங்கன்னா, சுட சுட சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். பட் லஞ்ச் பாக்ஸ்க்கு போடுறதா இருந்தால் இதுக்கு உப்பு போட தேவையில்லை. லஞ்ச் பாக்ஸ் போடுறதா இருந்தால் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நான் சாப்பிட்டேங்க, ஒரு பிளேட்டில் வச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆவி பறக்க இந்த பருப்பு பொடி சாதம் லஞ்சுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் போடுறதா இருந்தால் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாகவே உப்பு போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பருப்பு பொடியிலே உப்பு இருக்குது, அதனால தான் நான் உப்பு போடலை. உங்களுக்கு வேணும்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக போட்டுக்கோங்க. அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஏன்னா குட்டீஸ் உப்பு ஜாஸ்தியாக இருந்தாலும் சாப்பிட மாட்டாங்க. இல்லைன்னா நீங்கள் சைட் டிஷ்ஷோடு இதை மேனேஜ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்பளத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா உப்பே தேவையில்லைங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். உங்கள் பொரியல் உப்பு இருந்துச்சுன்னா இதுக்கு உப்பே தேவையில்லை. நான் சுட சுட சாப்பிட்டேன், செம்ம சூப்பராக ரெடியாக இருந்ததுங்க பருப்பு பொடி சாதம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.